நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 26/8/2024 ஆவணி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை. அஷ்டமி திதி பின்னரவு 2:20 வரை, பின்பு தேய்பிறை நவமி. கிருத்திகை நட்சத்திரம் பகல் 3:55 வரை, பின்பு ரோகிணி. மரண யோகம் பகல் 3:55 வரை, பின்பு அமிர்த யோகம். இன்று கிருத்திகை விரதம், முருக வழிபாடு மிக மிக நல்லது. கோகுலாஷ்டமி, கால பைரவர் வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை. சுப ஓரைகள் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 8 மணி வரை, இரவு 10 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் புதன், 5இல் சூரியன் சஞ்சரிப்பதாலும் 2இல் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கும். பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், 5இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த தேவையற்ற இடையூறுகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. ராகு லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகிறது என்று கூறினால் மிகையாகாது. அதுபோல உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஒரு சில நல்ல வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு நேரமாக தற்போதைய நாட்கள் இருக்கிறது. உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் மூலமாக ஒரு சில அனுகூலமான செய்தியானது உங்களுக்கு கிடைக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியனும் 4இல் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது என்றாலும், சந்திரனானவர் 12ஆம் வீட்டில் செவ்வாய் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். தொழில் வியாபாரத்தில் ஒவ்வொரு விஷயத்திலும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் வேலையாட்களை நம்பாமல் ஒரு சில காரியங்களை நீங்கள் நேரடியாக செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் தொடர்பான முக்கிய விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 11ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் குரு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும்.
பண வரவுகள் மிக மிக தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாவது மட்டுமில்லாமல் முதலீடு செய்யக்கூடியவருக்கு ஒரு சில அனுகூலமான நிலை உண்டாகும். குடும்பத்தில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு முடிவு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அவருக்கு லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் நல்ல நட்புகள் ஏற்படும். ஒரு சிலர் பணி நிமித்தமாக வெளியூர் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சுக்கிரன் 10இல் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. உடன் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கூட்டாளிகளை அனுசரித்து சென்றால் போட்ட முதலை எளிதில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லலாம் என்பதால் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, ராசிக்கதிபதியான புதன் லாபஸ்தானத்தில் வலுவாக அமையப்பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு சந்திரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்கள் பேச்சு திறமையால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் நிலவிய குழப்பங்கள் விலகி மன அமைதி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் விலகி ஒரு லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் குறிப்பாக சற்று பொறுமையோடு இருந்தால் மேலும் வளமான பலன்களை அடைய முடியும். வெளியூர் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் இன்றைய நாளில் தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரனானவர் அஷ்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் செவ்வாய் சேர்க்கப்பட்டு சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எதிலும் சற்று பொறுமையோடு செயல்படுவது நல்லது. பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது குறிப்பாக தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் எல்லாம் மேலோங்கி உங்களுக்கு மன அமைதியானது குறையும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட கடைசி நேரத்தில் தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்று ஒரு காரியத்தில் ஈடுபடுவீர்கள். ஆனால் அந்த காரியமானது இன்றைய நாளில் சற்று தாமதமாகும். பொறுமை காப்பது மிக மிக நல்லது. புதிய முயற்சிகளை இன்றைய நாளில் செய்யாமல் சற்று தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் குரு சஞ்சரிப்பதும்
10ல் சூரியன் சஞ்சரிப்பதும் மிகவும் அற்புதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பது மட்டுமில்லாமல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது மிக மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு காரியத்தை கூட நீங்கள் தலையிட்டு சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். சனி 3ல் இருப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். பண வரவில் சற்று ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது, ஆடம்பரத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் உண்டு. ஒரு சிலருக்கு அரசு வழியில் சிறு சிறு சிக்கல்கள் ஏற்படலாம். பொதுவாக தொழில் தொடர்பான விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரன், 9ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன், பிரச்சனையெல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு தக்க நேரத்தில் கிடைத்து மனமகிழ்ச்சி உண்டாகும். தீர்க்க முடியாத இருந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய பணியில் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 4ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய், 7ல் சூரியன் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு கூட சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் வேலையாட்களால் வீண் நெருக்கடிகள் ஏற்படும். குறிப்பாக எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருப்பதால் ஓய்வு நேரம் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் செவ்வாய், 6ல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் வாங்கிய கடன்களை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல நிலையினை அடைய முடியும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் குறைந்து மன நிம்மதி உண்டாகும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல்
ஒரு சிலர் புதிய வாய்ப்பை எதிர்கொண்டு இருந்திருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கும். மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு இனிய அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.